திரு அரவிந்த், இப்போ டெல்லியில் விசாரணை நடத்தப்படுகிறது. இதில் சார்ஜ் ஷீட் அது எவ்வளவு காலத்துக்குள்ள அது தாக்கல் செய்யப்படணும் என்பதில் லிமிடேஷன்ஸ் இருக்கா? ஸோ அந்த அடிப்படையில் இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, பொதுவாகவே அந்த சார்ஜ் ஷீட்டுக்குன்னு ஒரு டைம் லிமிடேஷன் அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிருந்தாங்கன்னா அந்த அரசான தேதியிலிருந்து 30 அல்லது 90 நாட்கள், 2 கேட்டகரி ஆஃப் கிரைம்ஸ் இருக்கு. 30 நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலனா எங்களுக்கு பெயில் கொடுக்கலாம், டிஃபால்ட் பெயில் கொடுக்கலாம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி 90 நாட்கள் உள்ள கிரைம்ல இந்த 90 நாட்களுக்குள்ள நீங்க சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு டிஃபால்ட் பெயில் கொடுக்கலாம். அதுதான் அந்த ஸ்டாட்யூட்டரி பீரியட். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விவகாரத்தில் பெயில் அரெஸ்டான மதியழகன் பெயில வந்திருக்கார். எனவே அந்த ஒரு ஸ்டாட்யூட்டரி லிமிட்டோ ஒரு லிமிடேஷனோ சிபிஐக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சிபிஐக்கு இருப்பதாக தெரியவில்லை. எனவே சிபிஐ இந்த விவகாரத்தை பொறுத்தவரை சிபிஐ அவங்களோட விசாரணையின் முடிந்த பிறகு அவர்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவார்கள், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள் என்று தெரிகிறது. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புலையும் பாத்தீங்கன்னா, அந்த உத்தரவுலையும் பாத்தீங்கன்னா, இடைக்கால உத்தரவுலையும் பாத்தீங்கன்னா, as soon as possible இந்த வழக்கு விசாரணை எவ்வளவு விரைவாக நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த வழக்கு விசாரணையை நீங்கள் நடத்த வேண்டும் என்பதுதான் தெரிவித்திருக்கிறார்களே தவிர எந்த ஒரு காலக்கெடுவும் உச்சநீதிமன்றத்தின் சார்பில் சிபிஐ வசம் முன்வைக்கவில்லை. இந்த பதில் சொல்லிட்டு நீங்களோட சபீருக்கு கேட்ட அந்த கேள்விக்கான பதிலையும் நான் சொல்லிடுறேன். ஏன் இந்த வழக்கு விசாரணை ஏன் கரூர்ல இருந்து டெல்லிக்கு மாறுச்சு என்பது தொடர்பான பொதுவான ஒரு குழப்பமோ ஒரு அச்சமோ மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதுக்கான விளக்கம் என்னவென்றால், நமக்கு கிடைத்த தகவலின்படி இந்த விவகாரம் கரூரில் நடந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்தது. எனவே கரூர்ல தான் சீன் ஆஃப் கிரைம் இருக்கு. அப்ப எங்க குற்றம் நடந்ததோ அதுல அந்த ஜூரிஸ்டிக்ஷன், அந்த டெரிட்டோரியல், அந்த இடத்துக்கு உட்பட்ட நீதிமன்றம் தான் ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட்டாக பார்க்கப்படும். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை கரூர் கூட்ட நெரிசல் விவகாரமானது கரூர் நீதிமன்றம் தான் ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கும் அமைப்பானது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ தான் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். சிபிஐல எந்த அமைப்பு, எந்த யூனிட் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் 2. சிபிஐல ஆன்டி கரப்ஷன்ங்கிற ஒரு பிரான்ச் இருக்கும், ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச்னு இருக்கும், எக்கனாமிக் அஃபென்ஸ் பிரான்ச்னு இருக்கும், பேங்கிங் அண்ட் செக்யூரிட்டி ஃப்ராட்னு ஒரு பிரான்ச் இருக்கு. இந்த மாதிரி தனித்தனி பிரான்ச் இருக்கு. அதுல ஆன்டி கரப்ஷன் பிரான்ச் தான் சிபிஐல இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் 2, அதாவது தலைமை அலுவலகம், சிபிஐ தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி கரப்ஷன் 2 யூனிட் தான் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களோட ஆபீஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகம். எனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க அதை அப்படியே தமிழ்நாடு அல்லது எந்த மாநில போலீஸ் ஸ்டேஷனோட பேரலன்ஸ்ல எடுத்தீங்கன்னா அந்த சிபிஐ 2 ஹெட் குவார்ட்டர்ஸ், சிபிஐ ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் 2 போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா சிபிஐ தலைமை அலுவலகம். பொதுவாகவே ஒருவரை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்றால் அவங்க இங்க காவல் நிலையத்துக்கு வரவழைத்து அவர்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம் என்பது காவல்துறையினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரம். எனவேதான் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டால் சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் 2 தலைமை அலுவலகத்தில் உள்ள சிபிஐ ஆன்டி கரப்ஷன் ஏசி ஹெட் குவார்ட்டர்ஸ் 2ல இந்த யூனிட் இருக்கிறதுனால அவங்களோட தலைமை அலுவலகமான அதை போலீஸ் ஸ்டேஷனா கன்சிடர் பண்ணி தான் விஜய்க்கு அங்க சமன் பண்ணியிருக்காங்க. விஜய்க்கு மட்டும் கிடையாது, முன்னாடி ஆதவ் அர்ஜுனா, அதே போல புசி ஆனந்த், அதே போல சிடிஆர் நிர்மல்குமார், தமிழக காவல்துறை அதிகாரிகளும் அங்குதான் வரவழைக்கப்பட்டு அவர்களுடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதுல சிபிஐ இந்த வழக்கு விசாரணை கரூர்ல இருந்து திடீர்னு டெல்லிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, இது சட்டப்படி தவறுன்னு சொன்னா அது கிடையாது. ஏன்னா ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் 2க்கு ஆல் இந்தியா ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. எனவே அதனை சிபிஐ மேனுவல் பிரகாரம் தான் இந்த வழக்கை அவர்கள் விசாரணை டெல்லிக்கு மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் எந்த குற்றப்பத்திரிக்கையோ நீங்க என்ன தாக்கல் செய்யணும்னாலும் நீங்க கரூர் கோர்ட்ல தான் தாக்கல் பண்ணணும். இப்ப இந்த வழக்கு விசாரணை நடந்திருக்கு, ஏதாச்சும் ஒரு ஆவணத்தை நீங்க கைப்பற்றணும் அல்லது ஏதாச்சும் ஒரு டிவைஸை நீங்க கைப்பற்றதா இருந்தா அந்த எவிடன்ஸை நீங்க கைப்பற்றிட்டு அதை கொண்டு வந்து நீங்க கரூர் கோர்ட்ல தான் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணியாகணும். எனவே ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட்டா கரூர் தான் இருக்கும். ஆனா இந்த வழக்கின் விசாரணை போலீஸ் ஸ்டேஷன், அந்த வழக்கு விசாரணை அதிகாரி டெல்லி பேஸ்டா இருக்கிறங்காட்டி எங்களோட போலீஸ் ஸ்டேஷனோ எங்களோட ஆபீஸோ டெல்லியில் இருக்கிறங்காட்டி எங்களை டெல்லியில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இதுல எனக்கு ஒரு பெரிய தவறோ சட்டப்படி குற்றம் சட்டத்துக்கு புறமானதாக என்னால் பார்க்க முடியல. ஆனா என்ன கேள்வி பொதுவாகவே நாம் அனைவரும் முன்வைத்திருக்க வேண்டும் என்றால், சிபிஐல பொறுத்த வரைக்கும் சிபிஐ மேனுவல் என்ன எழுதியிருக்காங்கன்னா அது பார்த்தா தெரியும். ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் 2ங்கிறது ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு யூனிட் தான் ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் 2. அதாவது பல்வேறு மாநிலங்களில் ராமிபிகேஷன், அதாவது பல்வேறு மாநிலங்களில் தொடர்புடைய ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்காக தான் ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் 1ம் ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் 2ம் அங்க வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது போன்ற கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் என்பது ஒரு ஸ்பெஷல் கிரைம்ல வரும். இது போன்ற கொள்ளை, அதே போல கூட்ட நெரிசல், யாராச்சும் உயிரிழந்தா அதெல்லாம் ஸ்பெஷல் கிரைம் கேசஸ்ல வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிரைம் கேசஸ் ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச்ல கொடுக்காம நீங்க ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் 2 பிரான்ச்ல கொடுத்தீங்க. ஏன்னா சென்னையிலேயே ஒரு ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் இருக்கு, சென்னையில ஒரு ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் இருக்கு. அந்த அமைப்பு தான் இது போன்ற வழக்குல, இப்ப தஞ்சாவூர்ல வந்த மாணவி தற்கொலை வழக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் சென்னை தான் விசாரிச்சிச்சு. அதே மாதிரி இந்த வழக்கு நீங்க சென்னை ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் கொடுத்திருக்கலாம். இல்ல சென்னைக்கு கொடுக்க வேண்டாம், சென்னை தாண்டி மற்ற மாநிலத்துல விசாரிக்கணும், அதிகாரிகள் கொண்ட அமைப்புல விசாரிக்கணும்னா நீங்க அதை டெல்லி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கிரைம் ஜோன்லயே கொடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்பெஷல் கிரைம் வழக்கை ஆன்டி கரப்ஷன் யூனிட் 2க்கு ஏன் கொடுத்தாங்க என்பதுதான் ஒரு கேள்வியா அனைவர் பத்திரிகை
பத்திரிகையாளர் மத்தியில் இருந்தது. அப்போது யாரும் அந்த கேள்வி எழுப்பாத பட்சத்தின் காரணமாக அது ஒரு பெரிய விவாதமாக மாறவில்லை. இருந்தாலும் சிபிஐ டைரக்டருக்கு இருக்கிற டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தி இந்த வழக்கு ஆன்டி கரப்ஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் 2க்கு கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் விஜய் சிபிஐ அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார். ஆன்டி கரப்ஷன் 2வோட ஆபீஸ் எங்க இருக்குன்னா சிபிஐ மொத்தம் 9-10 ஃப்ளோர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்டி கரப்ஷன் 2 என்னோட நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் அது 8th ஃப்ளோர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே விஜய் 11 மணிக்கு அவர் உள்ள போயிருக்கணும். உள்ள போனோடனே அவரை 8th ஃப்ளோர் கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய விசாரணை இன்ட்ராகேஷன் ரூம்ல தான் அவரை வச்சு விசாரிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிபிஐனுடைய விசாரணை நடைமுறை என்ன என்பது குறித்து நாம் விரிவாக பேசினோம். இதில் இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் என்ன என்பது குறித்தும் பேச வேண்டியிருக்கிறது. பத்திரிகையாளர் திரு ஷபீரும் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.